அப்போ பல வகையில் ஏதோ ஒரு இடத்துல காங்கிரஸ் பிளவுபட்டுட்டே இருந்திருக்கு அப்படின்னா அதற்கான சூழல் இப்போ மீண்டும் வந்திருக்கா 2026 பெரிய லெவலில் பிளவு. இப்போ தமாக உருவான மாதிரி ஒரு திராவிட காங்கிரஸ் மாதிரி ஒரு உண்டாகும். ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ்னு உருவாக்க முடியாது. ஏன்னா தமாக ஆல்ரெடி வாசன்கிட்ட இருக்கு. தமிழக காங்கிரஸ்னு வைக்க முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தனியாக இருக்கு. வைக்கிறதா இருந்தால் திராவிட காங்கிரஸ் தான், வேறு வழியே இல்லை. அதுக்கு செல்வ பெருந்தகையும் ஓகேன்றுவார், ப. சிதம்பரம் எல்லாரும் ஓகேன்ட்டு அப்படி ஒரு பேரை வச்சிருவாங்க. ஏன்னா தேசிய காங்கிரஸ்னு வைக்க முடியாதுல்ல. அப்போ என்ன வைக்கணும்? திராவிட காங்கிரஸ் தான். ஓகே, இல்ல தனியா பிரியக்கூடிய குரூப் வந்து திமுக விரும்ப போறாங்களா? ஆமா, வேற யார்ட்ட போவாங்க? அந்த குரூப் தான், அந்த குரூப்னுடைய தலைமையா தான் ப. சிதம்பரம் அவர்களோ இல்ல இருக்கலாம், செல்வ பெருந்தகை போன்றவங்க இருக்கலாம். அப்படி ரெண்டா உடஞ்சுன்னா செல்வ பெருந்தகையை வந்து தலைவர் பதவியில இருந்து எடுத்துருவாங்க. இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே டெல்லி தலைமையோட மீட்டிங்ல இருக்காங்க. இப்ப வரையும் அவங்க காங்கிரஸ் தாங்க. ஓகே, பின்னாடி சொல்றேன், இப்படி நடந்துச்சுன்னா உடையுங்கிறேன். அதுக்காக இப்பயே செல்வ பெருந்தகையை போய் நீங்க தான் திராவிட காங்கிரஸ் ஆச்சு, எதுக்கு சத்தியமூர்த்தி பண்ண உட்காந்துருக்கீங்கன்னு கேட்க முடியாது. அப்படிலாம் சூழல்லாம் வந்திருக்கு தமிழ்நாட்டுல. காங்கிரஸ் கட்சிக்கு உடைவதும் இணைவதும் இப்ப வரைக்கும் பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிரும் அப்படின்னு தானே சொல்றாங்க. முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. முடிஞ்சிருச்சுன்னா அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஒருவேளை அவங்க திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட காங்கிரஸ் ஒன்று உருவாயிரும். காங்கிரஸ் நினைத்த மாதிரி 25 சீட்டுக்கு மேலெல்லாம் தரமாட்டாங்க. அப்படி தந்துட்டா திமுக அது தோல்வி மாதிரி. 27+1 அப்படின்ற அசம்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. 25க்குள்ள நிறுத்தணுங்கிறது தான் திமுகவுடையது. ஏன்னா இப்போ இவங்களுக்குன்னா 27னா நான் தெரியாமல் கேட்குறேன். அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளோ தருவாங்க? இந்த இந்தியா கூட்டணியிலேயே தமிழ்நாட்டிலேயே இளைஞர்கள் அதிகம் உள்ள கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. புதுசாக இளைஞர்கள் சேரக்கூடிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. ஒர்க் பண்ணக்கூடிய கட்சி, திமுகவோட ஐடியாலஜிக்கலாக இணைந்து செயல்படக்கூடிய கட்சி. அவங்க கேட்க மாட்டாங்களா? அவங்களுக்கு இப்போ ஆல்ரெடியே 9 சீட்டு தரப்போகிறதா பேசுகிறாங்க. 8, 9, 10 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசுகிறாங்க. இப்போ இவங்களுக்கு 2 கொடுத்துட்டாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கேட்பாங்கல்ல, சார் நான் எங்கள் ஒர்க்கும் எங்களை விட 3 மடங்கு 4 மடங்கு கூட தரிக்கின்னு கேட்பாங்கல்ல. அப்புறம் நாளைக்கு காங்கிரஸ்காரனுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒர்க் பண்ணணும்ல, களத்தில் எதிரில் வைக்கிறதில்ல. ஆனால் 25 வாங்கினா எல்லோரும் நல்லபடியாக இது பண்ணுவாங்க. 25 வாங்கி 23, 24 கூட காங்கிரஸ் ஜெயிக்கலாம் இப்போ உள்ள சூழலாம். இல்லை, ஆனால் இந்த நேரத்தில் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதே காங்கிரஸுக்கு பிரச்சனையா இருக்கா, இல்லை சீட் ஷேரிங்கில் தான் பிரச்சனையா? சீட் ஷேரிங் தான் பிரச்சனை. கூட்டணியில் இருக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, விஜய் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் வராங்க, அந்த இடத்துல நமக்கு அதிகமான எண்ணிக்கையில் நம்பர்ஸ் கொடுக்கலாம். போனா துணை முதலமைச்சர் அப்படின்ற பதவி கூட காங்கிரஸுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க நம்பலாம்ல. விஜய்ட்டு போனால் ராகுல் காந்தியை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக கூட ஆக்குவார் அவர்.